ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் தோழி. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது, ஒரு மொபைல் வாங்கும்போது டிஃபால்ட்டாகவே சில ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். ஸோ அதில் சில ஆப்ஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், சில ஆப்ஸ் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த காரணத்தினாலேயே நம்ம அந்த ஆப்ஸை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் கூகுள் டிரைவ். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோட எண்டில் நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க கூகுள் டிரைவ் இனி யூஸ் பண்ணணுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மொபைலில் ஒரு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா ஒன்று இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம், இல்லாட்டினா எக்ஸ்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் கூகுள் டிரைவ்ன்றது க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ இன்டர்னல் மெமரி எக்ஸ்டர்னல் மெமரின்றது எப்படி பியூர்லி யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸோ, ஸோ அதே மாதிரி தான் கூகுள் டிரைவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ், அது க்ளவுட் ஸ்டோரேஜ். இன்னொரு வீடியோவில் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் கூகுள் டிரைவோட யூசேஜ் மட்டும் என்னங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கூகுள் டிரைவ் அக்சஸ் பண்ணோன்னா நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக அவைல் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணோன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமெயிலில் நீங்கள் ஒரு லார்ஜ் ஃபைலை சென்ட் பண்ணணுன்னா மேக்ஸிமம் 25 MB வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணலாம். ஸோ பியாண்ட் த லிமிட் தாண்டும் போது உங்களால் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் ஃபைலில் கூகுள் டிரைவ் மூலிமா ஈஸியாக ஷேர் பண்ணலாம். ஸோ 4 என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஜிமெயில்னாலே கண்டிப்பாக இன்டர்நெட் அக்சஸ் வேணும். ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறதோ, ஸோ அந்த மாதிரி எது பண்ணாலும் நம்ம ஒரு லாகின் பண்ணி கண்டிப்பாக இன்டர்நெட் மொபைல் டேட்டா இல்லாட்டினா நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் நீங்கள் கூகுள் டிரைவில் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, உங்கள்கிட்ட மொபைல் டேட்டா இல்லாட்டினாலும் ஆஃப்லைன் அக்சஸில் அந்த ஃபைலை நீங்கள் வியூ பண்ணி அக்சஸ் பண்ணலாம். 5 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எப்படி இருக்குது, சிமிலியர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ்லையும் இருக்குது. கூகுள் டாக்ஸு, கூகுள் ஷீட்டு, கூகுள் ஸ்லைடு. ஸோ மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூகுள் டிரைவுக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நீங்கள் கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து சேம் டைமில் அக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒன்றும் கிடையாது. ஒரு பவர் பாயிண்ட் இருக்குது. ஒரு பவர் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது எல்லாருமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. அப்படின்ற போது ஒரு 4 யூசர்ஸ் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அட் த சேம் டைமில் அந்த 4 பேருமே அந்த பவர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அக்சஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஃபைலை கூகுள் டிரைவில் எந்த டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷனில் ஈஸியாக சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.